நன்றி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஸ்ரீ அன்னையே சர்வம். அன்னைக்கு நம்ம அனந்த கூடி நமஸ்காரம். இன்றைக்கு இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற முருகப்பா சொன்னதை போல ஆன்மீக பிரியர்களுக்கும் அன்னை அன்பர்களுக்கும் அன்னையின் பெயராலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகப்பா சொன்னதை போல அன்னையினுடைய புகழை பற்றி பேசுவது, அதை பற்றி சிந்திப்பது என்று சொன்னாலே பல விஷயங்கள் நம் மனதிற்குள் போட்டி போட்டுக்கொண்டு முன்னால் வந்து நிற்கின்றன. இன்றைக்கு உங்களுடைய, அதாவது நான் பார்க்கின்ற பொழுது இணைந்திருக்கின்ற அன்பர்கள் எல்லோருமே அன்னை அரவிந்தருடைய புத்தகங்களில் நன்கு பரிச்சயம் உள்ளவர்கள், சாவித்திரி மகாகாவியத்திலே தோய்ந்தவர்கள். இப்படிப்பட்ட பெரியவர்கள் தான் இந்த சந்திப்பில் இணைந்திருக்கிறீர்கள். ஸோ உங்களிடையே புதிதாக நான் எதையும் சொல்லிவிடப் போவதில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிந்தவற்றையும் நான் அறிந்த சிலவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதாகத்தான் இந்த மேடை அமைந்திருக்கின்றது. அதில் உள்ளபடியே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக முதலில் அன்னைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முருகப்பா சார் சொன்னதை போல இந்த கடந்த 1.5 ஆண்டு காலமாக எல்லா மையங்களிலும் ஸ்ரீ அன்னை அரவிந்தரை பற்றிய நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது மிக கடினமாக ஒரு விஷயம். டியூ டு லாக்டவுன் கடினமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அன்னை கூறுவார்கள் அல்லவா, அட்வர்சரிஸ் கன்வெர்டட் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற அளவில் அந்த நிலையிலிருந்து முருகப்பா சார் அவர்கள் இதற்கு ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடித்து இதை கூகுள் மீட்டாக மாற்றி, ஒரு இடத்துல மீட்டிங்னு சொல்லி சொன்னா கூட ஒரு 20-30 பேர் தான் அந்த இடத்துல வருவார்கள். ஆனால் கூகுள் மீட்னு சொல்லி உலகங்களும் இருக்கக்கூடியவர்கள் இருந்த இடத்திலிருந்தே இதில் கலந்து கொள்கின்ற அருமையான வாய்ப்பை நம் அனைவருக்கும் நல்கி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒரு சீரியஸான விஷயம், ஒரு ஆன்மீக கூட்டம். இதனை ஓராண்டு காலத்திற்கு மேன்பாக கிட்டத்தட்ட 54வது கூட்டம் என்று சொல்கின்ற அளவிலே சிறப்பாக தொய்வின்றி நடத்தி வருவதற்கு அன்னையின் அருள் அவருக்கு கூடி வந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இல்லையா? அப்படி அன்னையின் அருள் அவர் கூட்டு வைத்ததற்காக அன்னைக்கு நன்றி. அவர் அதற்கு ஒரு கருவியாக பயன்பட்டதற்காகவும் நாம் அனைவருக்கும் இத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காகவும் அவருக்கு நம்முடைய பரிபூர்ண நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கேத வைகரை, பழமையும் புதுமை, இதுதான் இந்த கொடுக்கக்கூடிய டைட்டில், அதாவது தலைப்பு. வைகரை என்று சொன்னாலே எல்லோருக்கும் தெரியாது. வைகரை என்பது இருளை கிழித்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். இருளை கிழித்து முதலில் ஒரு வெள்ளியற கோடும், அதற்கு பிறகு துளி துளியாக ஒளி வந்து உலகம் முழுவதையும் ஆக்கிரமித்து இருளை அமழ்த்துகின்ற ஒரு விஷயம். அதுதான் வைகரி பொழுது என்பது. அதுல சங்கேத வைகரி, சங்கேதம் என்பது ஒரு குறியீடு, ஒரு மறைப்பொருள். இந்த வைகரை என்பதை ஒரு குறியீடாக, ஒரு மறைப்பொருளாக வைத்து இந்த காப்பியத்தை எப்படி நகர்த்தி இருக்கின்றார் ஸ்ரீ அரவிந்தர் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு தான் இன்றைக்கு நாம் கூடியிருக்கின்றோம். இதுல பழமையும் புதுமையும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இவங்க எல்லோருக்குமே தெரியும். மெஞ்ஞானிகள் பலவிதமான விஷயங்களை, பலவிதமான தத்துவங்களை கூறியிருந்தாலும் கூட ஸ்ரீ அரவிந்தர் அவற்றிலிருந்து எல்லாவற்றிலும் மாறுபட்டு புதுமையான ஒரு தத்துவத்தை கூறினார். அந்த பழமையும் புதுமையும் என்ற டைட்டில் கொடுத்திருக்கோம். சங்கேத வைகரி, சிம்பிள் டான், உச்சக்காலத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இந்த சிம்பிள் டான் அப்படிங்கிறத இதை ஏன் இப்படி வந்து ஒரு உருவகமாக ஏற்படுத்தி கொண்டார்? சொல்ல வந்த விஷயங்களை டைரக்டா சொல்லலாம். ஆனால் ஸ்ரீ அரவிந்தர்
இதை முழுவதுமாக ஒரு குறியீட்டு காப்பியமாகவே ஆக்கி இருக்கின்றார். இது இலக்கியத்திற்கு புதிதா அப்படின்னு சொல்லி சொன்னா உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பல இலக்கியங்களிலும் சரி, பல தத்துவ நூல்களிலும் சரி, சொல்ல வந்த விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் மறைப்பொருளாக வைத்து சொல்ல வந்த விஷயம் ஒன்றாகவும் அதன் அடிநாதமாக இருக்கின்ற விஷயம் இன்னொன்றாகவும் இருக்கும்படி சொல்வது என்பது உலக இலக்கியங்களிலே வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மரபு. அந்த மரபினை ஒட்டி ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் தன்னுடைய சாவித்திரி மகா காவியத்தை முழுவதுமாக ஒரு குறியீட்டு காப்பியமாக கொடுத்திருக்கின்றார். இந்த குறியீட்டு காப்பியம் அப்படிங்கிறது இது வந்து புதுசா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே புதுசா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது புதிது கிடையாது. ஏற்கனவே வந்து தமிழ் இலக்கியங்களிலும் சரி எல்லா இடங்களிலும் இருந்தது. என்ன சொல்ல போனா சித்தர் பாடல்கள்ல எல்லோரும் இதை நம்ம பார்த்திருப்போம். மறைப்பொருள் அப்படிங்கிறத வச்சு சொல்றது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா திருமந்திரத்துல திருமூலர் கூறுவார், காயப்பை ஒன்று சரக்கு பல உள, மாயப்பை ஒன்று உண்டு மற்றோர் பை உண்டு, காயப்பை உள் நின்ற கள்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணாம் அயங்கிய வாரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தனியா பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் தான் நினைக்கிறேன். ஒரு பைய கடையில இருந்து வாங்கிட்டு வர்றான், அதுல வந்து பலசரக்கு ஜாமான் நிறைய இருக்கு. ஆனா அதை வந்து திறந்து பார்க்காமலேயே இருந்துடுறான். மனுஷன் திறந்து பார்க்காமலே இருந்துடுறாங்க. அப்புறம் இன்னொரு பைய இருக்கு, அதையும் எதுவும் திறந்து பார்க்காம கடைசியில அந்த பையில இருந்து அவன் கிளம்பி வெளியில போயிடுறான், எதையுமே பார்க்காம. இந்த கள்வன் வெளியில போயிடுறான் அப்படின்னு. இது வந்து மேலோட்டமாக இருக்கக்கூடியது. இதோட அடிநாதமாக இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு சொல்லி சொன்னா, காயப்பை ஒன்று சரக்குகள் பல உள்ள அப்படின்னு சொல்லி சொன்னா, மனிதனுடைய உடம்பு இருக்கிறது, அதுக்குள்ள பலவிதமான விஷயங்கள் இருக்கு. அதற்குள்ள இனி ஒரு பை இருக்கு, மாயப்பை ஒன்று இருக்கிறது. அந்த பைய வந்து அதுக்கு இல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத மனிதன் பார்ப்பதே இல்லை. அது தன் உள்ளே இருப்பதை, உள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு எந்த விதமான முயற்சியும் மனிதன் எடுப்பதில்லை. அப்படியே இருந்து அவருடைய காலமும் கழிந்து விடுகிறது, இறப்பு நேர்கிறது. அதன் உடலில் இருக்கின்ற உயிர் என்னும் கள்வன் வெளியிலே புறப்பட்டு போய் விடுகிறான். இருக்கின்ற பையெல்லாம் மண்ணாக போய் விடுகிறது. இதுதான் வந்து அவர் சொல்ல வந்த விஷயம். இதை வந்து மறைப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதைத்தான் வந்து ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய குறியீட்டு காப்பியமாக சாவித்திரி இந்த அடியொற்றி இயற்றி இருக்கின்றார். இது போல குறியீட்டு காப்பியமாக இயற்றி இருக்கின்றார். வைகரி என்ற குறியீடு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒளியையும் மனிதனுக்கு எதிர்காலம் பற்றிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறியீடாக வைகரி என்பது இருக்கிறது. இது சொல்ல போனால் சாவித்திரி மகாகாவியத்தை பற்றி சொல்லுகின்ற போது அண்ணன் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னார், புவியின் எதிர்காலம் பற்றிய ஒரு அறிவிப்பையும் உலக சரித்திரத்தையும் வடிவமைத்த தீர்க்க தரிசன பார்வைதான் சாவித்திரி அப்படின்னு சொல்லி அன்னை சொல்லுவாங்க. அப்போ அன்னையினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது ஸ்ரீ அரவிந்தர் ஒரு தீர்க்கதரிசி. கண்டிப்பா நம்ம எல்லோருக்குமே தெரியும். பின்னால் வரக்கூடிய விஷயங்களை முன்னதாகவே அறிந்திருந்து தன்னோட ஞான திருஷ்டியால் அறிந்திருந்து சொல்லக்கூடியவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இந்த புவியினுடைய எதிர்காலம் பற்றிய அறிவிப்பு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், அதான் அவருடைய கொள்கை அதில் தான் இருக்கு. ஸோ பரிணாமத்தினுடைய படிநிலைமையில அடுத்ததாக என்ன படிநிலை ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி அவருடைய அந்த ஆதிமனித கோட்பாடு, அதான் எதிர்காலம் பற்றிய அவருடைய அறிவிப்பு. உலக சரித்திரம், நாளைக்கு இந்த உலக சரித்திரம் எப்படி இருக்கும், இது எப்படி சொல்லணும்னு சொன்னா, அவர் பல ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே கண்டிப்பாக இந்தியா ஒரு நாள் சுதந்திரம் அடைந்தே தீரும், வேற வழி இல்லை, காலத்தின் கட்டாயம் என்று கூறினார். அதான் அந்த உலக சரித்தினுடைய வடிவமைத்தோடைய தீர்க்க தரிசன பார்வை, அதுதான் சாவித்திரி அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அன்னை சொல்றாங்க. அப்போ அந்த அக்னி சுத்தத்துக்கு உரை எழுதும் பொழுது அதுல சொல்றார் ஸ்ரீ அரவிந்தர், புதிய விடியல் அப்படிங்கிறது என்னன்னா, பழையனவற்றையெல்லாம் திரும்ப செய்து வருங்கால விடியலுடன் கலப்பதற்காக இவை சாகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் புதிய விடியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுவோம். இந்த சங்கேத வைகரைங்கிறது எப்படி இருக்கு, இந்த வைகரையில்
ஆரம்பிக்கக்கூடிய இந்த சாவித்திரி மகா காவியம் என்ன சொல்ல வருது? நொறுங்கிக் கொண்டு விடைபெறும் பழமையிலிருந்து எதிர்காலத்தை நோக்கிய நம்பிக்கை, ஆர்வம் இவற்றை உள்ளடக்கிய புதுமைக்கு நகரும் பழமையும் புதுமையும் சொல்லணும். பழைய கருத்துக்கள் அப்படின்னு சொன்னாலே பழமை எல்லாம் பழங்கருத்துக்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி போக அப்படின்னு சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பழைய கருத்துக்களை நொறுக்கி கொண்டு எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை உள்ளடக்கிய புதுமையை நோக்கி நகர்கின்ற ஒரு பட்டயம் சாவித்திரி மகாகாவியம். ஒரு காவியத்தை உருவாக்குறது, அதற்காக உழைக்கிறது மரபு, எல்லோருக்கும் இயல்பான ஒன்று. ஆனால் ஒரு காவியத்தை 50 ஆண்டு காலமாக செதுக்கி செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து திருத்தி எழுதி மேலுணர்விலிருந்து தன்னுடைய அனுபவங்கள், ஆன்மீக சாதனையின் நீண்ட அனுபவங்கள், அறிவியல், தத்துவம், மெஞ்ஞானம் இவை அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய காவியத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுதான் புதுமை. அப்படி உருவான காவியம் தான் சாவித்திரி. உலகத்தில் எத்தனையோ மெஞ்ஞானிகள் தோன்றி இருக்கின்றார்கள். இந்த மெஞ்ஞானிகள் எல்லாமே தனி மனித முக்தியையும் மோட்சத்திற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதிலிருந்து ஸ்ரீ அரவிந்தர் விலகி இருக்கிறார். புதிய வழியை காட்டுகிறார். அறிவியலின் பார்ப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றது அப்படிங்கிறது தன்னுடைய உள்ளுணர்வு பார்ப்பட்டு மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது இல்லாம அறிவியலின் பார்ப்பட்டு பரிணாமத்தில் அடித்த படிநிலையாக அதிமனிதன் கோட்பாட்டை நிறுவி இருக்கிறார்களா, அதுதான் புதுமை. அதனாலதான் அந்த பழமையும் புதுமையும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இந்த சாவித்திரி மகாகாவியங்கிறது என்ன? ஒரு பதிவிரதா சிறப்பு பற்றிய ஒரு சாதாரண மகாபாரதத்துக்குரிய ஒரு கிளைக்கதை. இந்த கிளைக்கதையை எடுத்துக்கொண்டு இதை ஒரு சங்கீத கவிதையாக மாற்றி இருக்கிறார், ஒரு குறியீட்டு கவிதையாக மாற்றி இருக்கிறார். இந்த கதையிலேயே மனிதனுக்காக தெய்வீக கருணை புவிக்கு இறங்கி மரண தேவனுடன் போராடி வெற்றி கொள்கின்ற ஒரு கவிதையாக மாற்றியிருக்கிறார். எப்படி மனிதனுடைய ஆஸ்பிரேஷன், அவருடைய அவா மேலெழுந்து என்று சொன்னால் அதற்கு இறங்கி இரக்கம் தெரிவித்து தெய்வீக கருணை புவிக்கு இறங்கி வரும் என்பதை சத்யவான் சாவித்திரி கதையின் மூலமாக நமக்கு காட்டியிருக்கின்றார். இது என்ன புதுமை அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தி யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என்று கொண்டு ஒரு புதுமை பெண்ணாக சாவித்திரி படைத்திருக்கின்றார். பழமையான பிரபஞ்ச புவியியலின் கோட்பாடுகளை பற்றியெல்லாம் அவற்றை பற்றிய எண்ணங்களை எல்லாம் நொறுக்கிவிட்டு புதுமையான திரையை விலக்கி நமக்கு இந்த வைகரியை காட்டியிருக்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். எப்படி இதை ஆரம்பிக்கிறார் இந்த காவியத்தை? கடவுளர் துயிலழா காரர் பொழுது அவர் பிஃபோர் த காட்ஸ் அவேக். முதல் இருட்டு, அந்த இருட்டுல இருந்து அந்த காவியமே ஆரம்பிக்கிறது. அது இருட்டுன்னு சொல்லி சொன்னாலே அது என்ன டெபிக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இருட்டுன்னு சொல்லி சொன்னா மனிதர்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம், சஞ்சலம், ஒரு துன்பம், இது எல்லாம் கலந்து ஒரு உணர்வு தோன்றக்கூடியதான் இருட்டு. இந்த சஞ்சலங்களுக்கு பின்னால இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் மனிதனுடைய அறியாமை இருள், அதை காண்பிக்கக்கூடிய விஷயமாக இதை எடுத்து காட்டியிருக்கின்றார். இது எல்லாம் எப்படி இதை விளக்கிறது, இது எப்படி விளக்கி ஒளி ரேகைகள் வரும்போது இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, மனிதனுடைய ஆரம்பம் ஜடநிலை தான், இருட்டுதான். பின் படிப்படியாக அவருடைய உள்ளே இருக்கக்கூடிய சைதன்யம் இதழ் விரித்து உயர்நிலைகளை அடைந்து ஆன்ம அனுபவம் பெற்று அதிமான நிலையை அடைகிறார். இதுவே பரிணாம வளர்ச்சியுடைய அடுத்த படிநிலை. அப்படி போகத்தான் சொல்றேன். ஒரு இருட்டிலிருந்து ஒரு துளி வெளிச்ச கோடு அதற்கு பிறகு ஒளி பின் முழுவதுமாக ஒளி என்பது எப்படி ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கிறது தான் அதிமான நிலையை அடைவது என்று காட்டியிருக்கின்றார் சாவித்திரி. அன்றைய தினம் என்ன தினம்? இருளிலிருந்து ஒளி வருகிறது. அன்றைக்கு சத்யவானுடைய கடைசி தினம். அன்றைக்கு ஆரம்பித்து
அவனுடைய உயிரை திரும்ப கொண்டு வர விட அடுத்த நாள் விடியற்காலை விட இந்த ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் இந்த சாவித்திரி மகாகாவியம். அப்ப அவன் முழிச்சு பார்க்கிறப்போ எப்படி இருக்கு? அனைவருடனும் இணைந்து அவர்களுக்கு தாரகையாய் இருந்தவளை, எல்லாரோடையும் சேர்ந்து, அதாவது சத்யவானோட தந்தை தாய் அந்த குடியில் இருக்கக்கூடிய எல்லோருடையும் இணைந்து அனைவருக்கும் தாரகை போன்று இருந்தவளை வருவதை உணர்த்தும் இருள் அவர்களிடமிருந்து பிரித்து வைத்தது. இந்த இருள் என்ன சொல்லுது? அவர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, இன்றைய தினம் சத்யவானின் கடைசி தினம் அப்படின்னு சொல்லி அவர்களிடமிருந்து அவளை பிரித்து வைக்கிறது. அவள் ஒரு மாபெரும் சவாலை சமாளிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறாள். அப்ப என்ன பண்றது? அப்படி இருந்தும் கூட அவள் என்ன நினைக்கிறாள்? அந்த விடியற்காலை நேரத்தை நினைத்து நம்பிக்கையோடு எழுகிறாள். அதனால திரும்ப அந்த விடியற்காலை நேரத்தை சொல்றோம். வைகரை நேரத்தை பாரதி கூட சொல்லியிருக்கிறார். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புண்மை இருக்கணும் பொய்யனாய் போயில யாவும் அப்படின்னு. அப்ப பொழுது புலர்றதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இருள் எப்படி போச்சு அப்படிங்கிறது அதையும் பாரதியும் குறியீட்டாக இருள் எப்படி போச்சு அப்படிங்கிறதுக்கு சொல்றார் பாரதி. யாம் செய்த தவத்தால் புண்மை, அதாவது கீழ் நிலைகள் எல்லாம், இருள் போன்ற கீழ் நிலைகள் எல்லாம் போய்விட்டன. அது காரணம் நான் செய்த தவம் என்று சொல்லுகிறார். அதுபோல வைகரை கீற்று வெளியே வருகிறது. இப்படி தேவர்கள் விழிப்புறுகின்ற ஒரு வைகரையில் தொடங்கி தெய்வீக மனிதர்களுக்கான மகோன்னத வைகரை எதிர்நோக்கும் காட்சியோடு இந்த காப்பியத்தை முடிக்கிறார். சரி, இந்த காப்பியத்திற்கு சாவித்திரியை ஏன் தேர்ந்தெடுத்தார் ஸ்ரீ அரவிந்தர்? ஏனென்றால் சாவித்திரி அசாதாரணமாக ஒரு தைரியம் கொண்டவள். எந்த நேரத்திலும் கண்ணீர் சிந்தவில்லை, மன்றாடவில்லை. மரணதேவன் சத்யானோட உயிரை பறித்துக் கொண்டு செல்கிறார். பல லோகங்களை தாண்டி பின்னாடியே சாவித்திரி போய் கொண்டிருக்கின்றாள். பலவாறாக அவனுடன் வாது செய்து கொண்டிருக்கிறாள். அவன் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றாள். இந்த வாத போர் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் ஒரு இடத்தில் கூட மரணதேவனுடன் அவளுடைய கணவன் உயிரை திருப்பி தருமாறு மன்றாடவில்லை, கண்ணீர் சிந்தவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்காகத்தான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரி மகாகாவியத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தெய்வீக ஒளிக்கற்றையில் இந்த இரவு வைகரையை எதிர்கொள்கிறது. அப்படி எதுக்காக சொல்றார்? எதிர்காலம் பற்றிய ஒரு நம்பிக்கையை நம்முடைய மனதிற்குள் ஏற்றி வைக்கும் விதமாக இந்த சாவித்திரி மகாகாவியத்தை முடிக்கிறார். முதலில் கும்மிருட்டு, பின் ஒளி ரேகைகள், பின் புலர்காலை பொழுது, இது எல்லாமே வருகின்ற ஒரு நாளுக்கு கட்டியம் கூறத்தக்கவை. எதிர்வருகின்ற எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையை கூறக்கூடியதாக அமைத்திருக்கிறார். பன்னிரண்டு மாதம் அவங்க கொடுத்திருக்கக்கூடியது 12 swift winged months அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அரவிந்தர் சொல்வார். அந்த 12 மாதங்கள் முடியறதுக்கு கடைசி நாட்கள் வந்து கொண்டிருக்க நாட்கள் வேகமாக நகர்ந்து போய்கொண்டே இருக்கின்றன. சாவித்திரி அதையும் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அதை எப்படி சொல்ற? காலம் யாருக்காகவும் தயங்குவதில்லை, நிற்பதில்லை. அதனாலதான் இதை அடிநாதம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, நாமும் யாருக்காகவும் காலம் தயங்கி நிற்பதில்லை. நம்முடைய காலத்தை வீணடிக்காமல் எப்பொழுதும் நம்முடைய யோக சாதனையில் ஈடுபட்டு நம்மை உயர்த்திக் கொள்வதற்கு முன்னிலை வேண்டும். அதற்கு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் தயார் நிலையில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வார். சாவித்திரியும் மௌனம் சூழ்ந்திருக்கிறது. சத்யவானை மரணம் சூழப் போகிறது, சாவித்திரி மௌனம் சூழ்ந்திருக்கிறது. அவளை சேர்ந்த அனைத்துமே மேன்மையாக இருந்தன என்று சொல்வார். ரொம்ப வேடிக்கைதான், அவளிடம் மௌனம் சொல் இரண்டும் ஒரே நேரத்தில் இருந்தன அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸ்ரீ அரவிந்தர். சரி, அவ பிறந்ததுக்கு காரணம் என்ன? ஒரு அவதாரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, உலகத்துல ஏதோ ஒரு பாகத்துல மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது இறைவனிடம் இறைஞ்சுகிறார்கள். நீ என்னை காப்பாற்றக்கூடாதா இந்த கொடுமைகள் இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இறைவன் ஒரு அவதாரமாக அவதரிக்கிறார். புவியிலே அவதரிக்கிறார். ஒரு மானுட பிறப்பெடுக்கிறார்.
அது போல சாவித்திரியுடைய பிறப்பு என்பது வேர்ல்ட்ஸ் டிசையர் கம்பெல்ட் ஹர் மார்டல் பர்த். தானா வந்து பிறக்கக்கூடிய ஒரு மானிட பிறவி அல்ல, வேர்ல்ட்ஸ் டிசையர் கம்பெல்ட் ஹர் மார்டல் பர்த் அப்படின்னு சொல்கிறார். அதே போல இருக்கக்கூடிய இந்த மறை ஞானம், சீக்ரெட் நாலேஜ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது இதுவரை நாம் சேர்த்துள்ள ஆன்மீக செல்வங்களை எல்லாம் அவற்றின் உதவியுடன் நாம் முன்னேறலாம் என்ற நம்பிக்கையை முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறோம். இதுல வந்து முக்கியமா எது வந்து மறைப்பொருளாக இருக்குங்கிறது அப்படிங்கிறத பத்தி மட்டுமே எடுத்து சொல்லிட்டே வரோம். அஸ்வபதி வரார், அஸ்வபதியோட தவத்தை பற்றி சொல்லுகிறார். அஸ்வபதி பலவிதமான லோகங்களை தாண்டி வந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு விதமான லோகங்களையும் தாண்டி எப்படி இருக்கு அதை பத்தி அவர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். வள்ளலார் அவருடைய சித்த யோக நிலையிலே ஆணிப்பொன் அம்பலத்தை காண்கின்ற பலவிதமான உலக காட்சிகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இரண்டும் ஒரே போல இருப்பதை நாம் காண்கிறோம். அடுத்ததாக இந்த மனிதனுடைய இந்த தோற்றம் எப்படி இருக்கிறது, இதற்குள்ளே இருப்பது எப்படி இருக்கிறது என்று ஸ்ரீ அரவிந்தர் சொல்வார். This bodily appearance is not all. The form deceives. The person is a mask. Hid deep in man's celestial powers can dwell. அது இந்த மனிதனுடைய இந்த தோற்றம் உண்மையான தோற்றம் அல்ல. இந்த உருவம் அவனுக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஒரு முகமூடி தான். தோற்றம் என்பது ஒரு முகமூடி. அவனுடைய உண்மையான ஆன்மா அவனுடைய உள்ளுக்குள் வாசம் செய்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அரவிந்தர் சொல்லுவார். இது சாதாரணமா வந்து வெறும் மனிதரை பற்றி மாட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லை, அவன் உள்ளுக்குள்ள வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத அடிநாதமாக என்ன இருக்குது என்பதை சொல்லக்கூடிய. அதே போல இந்த அரவிந்தனுடைய தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, எதற்காக இந்த காவியத்தை ஏற்றினார், இந்த காவியத்தில் என்ன சொல்ல வருகிறார், அவருடைய நீண்ட தவப்பயனின் காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் 2 வரிகள் அழகாக சொல்கிறார். To bring God down to the world on earth we came, to change the earthly life to life divine. சாவித்திரி சொல்கிறாள், நானும் சத்தியவானும் இந்த உலகத்திற்கு வந்ததுங்கிறது எதற்காக, இறைவனை இங்கே கொண்டு வருவதற்காக. இந்த உலகத்திற்கு இறைவனை கீழிறங்கி கொண்டு வருவதற்காக, இந்த உலக வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையாக உருமாற்றம் செய்வதற்காக நானும் சத்தியவானும் புறப்படுத்தி இங்கே வந்தோம் என்று சொல்கிறாங்க. அதே போல a prayer, a master act, a king idea can link a man's strength to a transcendent force. That miracle is made the common rule. ஒரு பிரார்த்தனை, ஒரு தீரச் செயல், ஒரு உயர்ந்த கருத்து மனிதனின் சக்தியை மிக உயர்ந்த சக்தியாக சேர்க்க முடியும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாவித்திரி எதில் சொல்லுவது அத்தனையும் சாவித்திரிக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களா இருக்கிறது. அதனாலதான் வந்து மனிதன் சக்தியை மிக உயர்ந்த சக்தியாக மாற்றக்கூடியதாக சொல்கிறார். அப்படி சேர்த்து விட்டால் உலகத்தில் நடப்பவை என்னென்ன நடக்குதோ இது எல்லாமே அதிசயமாகத்தான் இருக்கும். ஆனா இந்த அதிசயம் எல்லாம் காமன் ரூல் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதியாக போய்விடும் என்று சொல்லுகிறார். அதனால ஒரு பிரார்த்தனை, ஒரு தீரச் செயல், உயர்ந்த கருத்து, இவை எல்லாமே மனிதனுடைய சக்தியை மிக உயர்ந்த சக்தியாக மாற்றுவதற்கு வல்லன என்று சொல்லுகிறார். அஸ்வபதி பயணிக்கின்ற பொழுது பலவிதமான, ஏற்கனவே சொன்ன பலவிதமான உலகங்களை தாண்டி பயணித்துக் கொண்டே இருக்கின்றார். பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு உலகமா டிசென்ட் இன்டு நைட், பேருருளில் இறங்கி போகிறார். அப்போ அங்க என்னென்ன இருக்கு அந்த உலகத்துல, சாவு, காமம், என்னென்ன நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் உண்டோ அது அத்தனை இருக்கு. அதை பார்த்தோன்னே அவர் நினைப்பதாக அரவிந்தர் படிக்கிறார். தமக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்ளும் சமயங்களோட ஒரு மதம் குருதி தோய்ந்த சிம்மாசனத்தில் விற்றது.
நூற்றுக்கணக்கில் உயிர்களை பறித்தது. பொய் கூறி கட்டாயப்படுத்தி ஒற்றுமை என காட்டியது. Religion sat on the blood-stained throne. இது வரலாறு நடிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல இருந்து மத சண்டைகள், ஒரு மதத்துல இருக்க இன்னொரு மதத்துல அவள் மத மாற்றம் செய்வதற்கும், மதத்தின் பேரால் ஆட்சி நடத்துவதற்கும், மதத்தின் பேரால் அரசுகள் அமைப்பதற்கும் ஏதோ ஒரு பெயரை வச்சுக்கிட்டு அதற்கு ஒரு மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு நடந்தோம். ஆரம்பத்திலிருந்து வரலாறுகளை பார்க்கின்றோம். அதைத்தான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த இடத்திலே படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். இறுதியாக தி புக் ஆஃப் டிவைன் மதர், அதுல துர்க்கையை பற்றி பார்க்கின்ற பொழுது அடரேஷன் ஆஃப் டிவைன் மதர் என்ற இதுல தெளிவாக ஒரு அருமையான ஒரு பத்தியை நமக்கு எழுதியிருக்கின்றார். மொழிபெயர்ப்பாக சொல்றேன். இப்போ இது எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க, ரெகுலரா படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த நேரத்துல இதனை நாம் பகிர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஞானத்தின் பேரொழியே, அகிலாண்டேஸ்வரி தாயே, படைப்பவளை, அழிவற்ற பரமனின் மணமகளை, காலமானது கடவுளை தோற்றுவிக்க தயங்குவது போல் மாற்றி அமைக்கும் ஆற்றல் மிகு உன் கரமும் தாமதிக்கால் உன் அனந்த சக்தி ஓர் உடலில் அவதரித்திடுக. ஒரு மனத்தில் உன் ஞான ஒளி நிரம்பி பெறுக. ஓர் இதயத்தில் உன் அன்பெல்லாம் வளர்ந்திடுக. அழிவற்ற உன் பேரழகு மானுட உடலில் தெய்வீக வீச்சுடன் உடவிடுக. மனித குலம் மாண்புற ஒரு சக்தி அவதரிக்கும் என்ற நம்பிக்கை அஸ்வபதிக்கு ஏற்படுகிறது. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து நமக்கும் ஏற்படுகிறது. அப்புறம் சாதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்திலிருந்து அந்த குழந்தை வளர்றது, பருவம் ஈதுதல், அதற்கு பிறகு வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அதெல்லாம் கடவுள் மனித பிறவியாக பிறந்து விட்டாள் சாவித்திரி. அவளுக்கு மனிதனுக்கு உள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ எல்லாமே இருக்கு. அப்போ இந்த பர்த் அண்ட் சைல்ட்ஹுட்ல சொல்றோம், சாவித்திரியோட பிறப்பும் வளர்ச்சி எப்படி இருக்கு. சாதாரண ஒரு குழந்தை பிறந்தப்போ பாத்தீங்கன்னா தூங்கிட்டே இருக்கும். அது எதை வச்சு நமக்கு சொல்றாரு, அதுக்கு ஒரு குறியீடாக சொல்லுகிறார். அப்படின்னா, பல ஆண்டுகளாக அறியாமை என்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இருக்கிறோம். குழந்தை எப்படி தூங்குமோ, தூங்கி கொண்டிருக்கிறதோ அதுபோல நாமும் இந்த உலக மாந்த அனைவரும் அறியாமை என்னும் ஆழ் உறக்கத்தில் இருக்கிறோம். குழந்தை வளர வளர எப்படி அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லுகிறதோ அதுபோல மனிதன் வளர வளர அறிவை பெற பெற அடுத்த நிலைகளுக்கு அனுபூதியின் மூலமாக செல்ல வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்கிறேன். அதே போல சாவித்திரி தேரில் ஏறி பயணம் செய்கிறாள். எதிர்பாராத விதமாக ஒரு இடத்தை சென்று சேர்கிறாள். அதை வர்ணிக்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். Unknowing, she had neared her nameless goal. அந்த தன்னை அறியாமலே தன்னுடைய இலக்கின் அருகே சேர்ந்தாள். அவருடைய இலக்கு என்ன? சத்தியம். அந்த இடத்துல சேர்ந்தாள். தன்னை அறியாமலே, அப்படி அன்னோயிங்லி, உண்மையிலே அறியாமலாக இருக்கும். விதி அவளை கொண்டு சேர்ப்பது விதி. எல்லோருமே சொல்லுவோம், உலகத்துல எந்த விதமான நிகழ்வும் தன்னிச்சையாக தானாக எதுவும் நிகழ்வதில்லை. இறைவனின் கட்டளைப்படியே எல்லாவற்றுக்கும் எல்லா நிகழ்வுக்கும் ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்கிறது. அதன்படி விதியானது சாவித்திரி அரவிந்தர் சத்தியவானிடத்திலே கொண்டு சேர்க்கிறது. அவர்கள் 2 பேரும் சேர்த்துக்கிட்டாங்க. அவர் began the matrix of new time அப்படின்னு சொல்றது என்னன்னா, புதிய காலத்துடைய பிறப்பிற்கு கட்டியம் கூறுவதாக இந்த அமைந்திருக்கிறது. அடுத்த சத்தியவான் சாவித்திரியோட திருமணம், கடிமணம் புரிகிறார்கள். அதுல கூட மிக அழகாக ஒரு விஷயத்தை சொல்றார் ஸ்ரீ அரவிந்தர். திருமணத்தை பொறுத்த அளவுல நம்ம எல்லோரும் பார்க்கிறோம், கடவுளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம், திருமண உற்சவம் பண்ணி வைப்போம். பார்க்கிறப்ப நமக்கு எல்லாத்துக்கும் வேடிக்கையா இருக்கும். மனிதனாவது கடவுளுக்கு திருமணம் செஞ்சு வச்சு பார்க்கறதாவது அப்படின்னு சொல்லி. ஆனால் மனிதன் எல்லாருமே எப்படி அப்படின்னு சொன்னா, தன்னை போலவே தன்னுள் ஒருவனாகவே இறைவனையும் கருதி கொள்ளுது. அதனால லோகாயத்த விஷயங்கள் படி இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் செய்து வைத்து பார்ப்பது நம்முடைய வழக்கமாக. சொல்ல போனால் ஸ்ரீரங்கம் கோவில்ல பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அவ்வளவு இதுவும் பெருமாளுக்கு நடந்துட்டு இருக்கும். அனுதினமும் என்னென்ன நம்ம வீட்டுல இருக்கோம் அதெல்லாம் பெருமாளுக்கு நடந்துட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா,
பெருமாள் வேறு நம்ம வேறு இல்லை அப்படிங்கிற அளவுல நமக்குள்ளேயே ஒருவராக கருதக்கூடிய அந்த ஒரு பண்பாடு. அப்படி சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் நடக்கிறது. அது எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, fate tied a knot with morning's harrow threads. சத்தியவான் போடுகின்ற முடிச்சு, ஆனா சத்தியவான் போடுகின்ற முடிச்சு அல்ல, விதி போடுகின்ற முடிச்சு. fate tied the knot. ஏன்னா அவளுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 12 மாத காலம், 12 swift winged months, அவ்வளவுதான் இவர்களுடைய வாழ்க்கை இருக்க போகிறது. அதனால விதி இந்த முடிச்சை பலமாக போட்டிருக்கிறது என்று அரவிந்தர் கூறுவார். The wedding of the eternal Lord and spouse took place again on earth in human form. இறைவன் இறைவியினுடைய திருமணம் மனித உருவில் இந்த உலகத்தில் நடக்கிறது, இந்த பூமியில் நடைபெறுகிறது. எப்படின்னா எகைன், அது ஒரு முக்கியமான அருமையான ஒரு வார்த்தையை போட்டிருக்கின்றார் ஸ்ரீ அரவிந்தர். இறைவன் இறைவிக்கு திருமணம் எப்போது, ஆனால் மனித உருவில் வந்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு திருமணம் அவர்களுக்கு நடக்கிறது. அதுதான் சத்தியவான் சாவித்திரி திருமணம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதே போல சாவித்திரி கூறுவாள். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இந்த பழமைக்கும் புதுமைக்கும் நம்ம தலைப்பை ஒட்டி வரக்கூடிய விஷயங்கள், அதாவது பழமையாக எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் கூட இதில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த புதுமையான அம்சங்களை பூர்த்தி காண்பித்திருக்கின்றார் ஸ்ரீ அரவிந்தர். இந்த எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் இந்த காப்பியத்திலே இப்படி என்னென்ன விஷயங்கள் என்னுடைய கண்ணுக்கு பட்டதோ அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஏன்னா இந்த காப்பியம் முழுமையுமே, அதாவது ஒரு வெள்ளப்பிள்ளையாரில் எந்த பக்கம் இனிப்பா இருக்குன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. எந்த பக்கம் எடுத்தாலும் இனிப்பு தான். இருந்தாலும் கூட என்னுடைய சிற்றறிவுக்குப்பட்டவரை இதுல என்னென்ன விஷயங்கள் இதுக்குள்ள அடங்குது அப்படின்னு நினைச்சனோ அதெல்லாம் மட்டும் உங்களுடைய இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறேன். My unwept tears have turned to pearls of strength. அன்னை கூறுகிறார், சாவித்திரி கூறுகிறார். எல்லாருமே அப்புறம் ஒரு கண்ணீரை பற்றி ஒரு கவிஞன் கூறுகின்ற பொழுது அதற்கு 1000 அர்த்தங்களை கூறுவார். ஒரு கண்ணீரால் மாய்ந்த சாம்ராஜ்யங்கள் உண்டு என்று சரித்திரத்திலே கூறுவார்கள். கண்ணீருக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் உண்டு என்பதை எல்லா கவிஞர்களும் கூறியிருக்கின்றார்கள். ஏழை அழுத கண்ணீர் அப்படின்னு சொல்லி அது எப்படி சாம்ராஜ்யங்களை சாய்க்கும் என்று வரலாற்றை நாம பார்த்திருக்கணும். ஒரு ஏழை அழுத கண்ணீர் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுவரை அழாத கண்ணீர், அன்வெப்ட் டியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அரவிந்தர் சொல்றார். அன்னையனுடைய அழாத, அதாவது அவளுக்கு அவ்வளவு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் இறைவனுடைய சாநித்தியம் அல்லவா அவள், இறைவனுடைய அவதாரம் அல்லவா அவள். ஆனால் அவள் அழவில்லை. ஆனால் அந்த வலி முழுவதையும் தனக்கும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். அது எப்படி ஆகுது அதெல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொன்னா, the pearls of strength, வலிமையான முத்துக்களாக உருமாறி இருக்கின்றன. I have transformed my ill-shaped brittle clay into the hardness of a statued soul. இவை எல்லாவற்றையும் சேர்த்து எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் மனதுக்குள்ள ஒரு சிலை போன்ற ஸ்டாச்சூஸ், சிலை போன்ற ஒரு ஆன்மாவாக உருக்கொண்டிருக்கிறது அவளுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றார். இது ஒன்று பழமைக்கு எதிராக புதுமையின் பிரதிநிதியாக இருக்கு சாவித்திரி கூறுகிறார். இது எல்லாமே, இது வரப்போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு திட சித்தமும் தவ வலிமையும் கொண்டிருக்கின்ற ஒரு பெண் எப்படி இருப்பாள் என்பதை மிக அழகாக ஸ்ரீ அரவிந்தர் படைத்திருக்கிறார். சத்தியவானை பார்த்து விட்டு வந்ததுக்கு அப்புறமேல அந்த விஷயத்தை வந்து மன்னன்ட்ட சொல்றார். சாவித்திரி சொல்கிறாள். சொன்னதுக்கு அப்புறமேல பல விதமாக மன்னனும் சொல்லுகின்றார், நாரதரெல்லாம் சொல்லுங்க. முடிவாக சாவித்திரி சொல்வாள், மை ஃபாதர், ஐ ஹவ் சோசன், திஸ் இஸ் டன். நான் வந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், இதுதான் என்னுடைய முடிவு. சாதாரணமா ஒரு சிறு பெண்ணால அரசனாக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையாரை பார்த்து எளிமையாக இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவாள். அவளுக்கு பின் உள்ள அந்த துணிவும் தவ வலிமையும் தான் காரணம். Once my heart chose and chooses not again. The word I have spoken can never be erased. It's written in the
record book of God. Fate's law may change, but not my spirit's will. இவ்வளவு உறுதியாக ஒரு கதாபாத்திரம், ஒரு காப்பியத்துடைய தலைவி பேசுகின்றார் என்று சொன்னால், இது எப்போ அப்படின்னு சொன்னா 12 காலத்திற்கு முன்பாக ஒரு பெண் இவ்வளவு உறுதியாக பேசுகிறார் சொன்னா, அதனாலதான் சொன்னோம் இது ஒரு புதுமையான காப்பியம், ஒரு புதுமை பெண்ணாக சாவித்ரி ஸ்ரீ அரவிந்தர் படைத்திருக்கிறார். காரணம் அவருடைய மனோதிடமும் தவ வலிமையும் தான். சாதாரண இறப்பையும் விதியையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை உடையவளாக அவளை படைத்திருக்கின்றார். சத்யவானை தேர்ந்த காரணம் என்ன? எதனால சத்யவானை சாவித்திரி தேர்ந்தெடுக்கிறாள்? எத்தனையோ ஆண்கள் இருக்கலாம், சத்யவானை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் என்ன? சத்யவானை சாவித்திரி பார்க்கிறாங்க முதல்ல. கம்மன் சொல்வான் அல்லவா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ராமனும் சீதையும் முதல் முறையாக பார்க்கின்ற பொழுது வள்ளுவன் கூறுவன, கண்ணோடு கண்ணனை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. அந்த அளவில் இவர்கள் 2 பேரும் சத்யவான சாவித்திரி பார்த்த உடனேயே சத்யவானை பற்றி சாவித்திரி மனதில் என்ன தோன்றியது அப்படிங்கிறது சாவித்திரியின் மூலமாக ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார். I have seen God smile at me in Satyavan. I have seen the eternal in human face. சத்யவானுக்குள்ள கடவுள் என்னை நோக்கி புன்னகை புரிய கேட்டேன். அவரோட முகத்துல கடவுள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது என்னை பார்த்து சிரிப்பதை நான் கண்டேன். மானுட முகத்தில் அழிவற்ற பரம்பொருளின் அற்புதம் கண்டேன். நான் பார்க்கிறப்ப சத்யவான் தெரியல எனக்கு. அந்த முகத்துல பரம்பொருள் தான் என்னோட கண்ணுக்கு தெரிந்தார். அதனாலதான் பார்த்தவுடன் அந்த காதல் தோன்றுகள் 2 பேரும் என்று கூறுகிறார். இன்னொன்று உலகத்தில் உள்ள அவதாரங்கள் எல்லாமே, எந்த அவதாரம் வந்தாலும் சரி, மானிட ஜென்மம் எடுத்து வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மானிடனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள், இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் அவங்களும் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அந்த நேரத்துல இறைவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த கன்செஷன் கொடுத்துறது இல்லை. எல்லா கஷ்டங்களையும் அவங்களும் பட்டுதான் தீர்ந்து எல்லா அவதாரங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அனைத்து அவருடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் இங்க சொல்றார் ஸ்ரீ அரவிந்தர். உலகை சுமப்பவன் அவதாரம், அதற்காகத்தான் வந்திருக்கின்றான். இவ்வுலகின் துன்பங்களை அறிந்து அதனை அவனும் அனுபவித்திருக்க வேண்டும். அப்படி அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் இதனை தீர்ப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்பதற்கு தலைப்படுவனாக ஆகின்றான். அதுதான் சொல்ற, he who would save the world must share its pain. அவருடைய வலிகளை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். அப்படி உலகை காக்க வருவோருக்கு இந்த உலகம் என்ன பரிசா கொடுக்குது? இதான் லோகாயத விஷயத்தை காப்பியத்தில் இணைத்து கூறுகிறார் ஸ்ரீ அரவிந்தர். லோக மாந்தர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு? அப்படி உலகை காக்க வருவோருக்கு மகிழத்திற்கு பதில் உலகம் சிலுவையே கொடுக்கிறது. It gives the cross in payment for the crown. இயேசுநாதர் வந்தார், உலகை காப்பதற்காக போதனைகளை சொன்னார். ஆனால் அவரை அரசனும் மற்றவர்களும் இந்த உலகத்தார் என்ன செஞ்சாங்க? சிலுவையை சுமக்க வைத்து கல்லால் அடித்து துரத்தினார்கள். அதுதான் சொல்றேன். எதையும் எதிர்கொள்ளும் வல்லமை சாவித்திரிக்கு உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை அளிக்கும் விதமாக இதை படிக்கிறார். அப்போ சாவித்திரிக்கு உள்ளிருந்து சத்யவான் இறந்து போடுகிறான். உடலுக்கையிலே சாவித்திரி அமர்ந்திருக்கிறாள். என்ன செய்வதுன்னு தெரியல. அப்போ அவள் உள்ளிருந்து அசரீரி ஒலிக்கிறது. சொல்றது என்னன்னு சொன்ன, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? நீ இந்த உலகுக்கு வந்ததற்கான காரணம் என்னன்னு தெரியுமா? எதற்காக இந்த பூமிக்கு நீ வந்திருக்கின்றாய்? உன்னுள் உறைந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வெளிப்படுத்து, இதற்கு தீர்வு காண் என்று சொல்லுகிறார். இல்லைன்னா கடவுள்கிட்ட போய் நம்ம சொல்ல வேண்டியதா போல இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, சும்மா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடிய ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த இது அசைதி ஒழிக்கிறது. இன்னும் தீர்மானமாக என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உன் ஆன்மாவை கண்டுபிடி, உன்னுள் ஒளிந்துள்ள உன்னை மீள். உன்னை மீள் அப்படின்னு சொன்னா உன்னுள் இறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்து, போராடு, ஆற்றலை வெளிப்படுத்து என்று உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த குரல் அவளை உசுப்புகிறது.
அதை இன்னொரு பக்கம் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, all the world's possibilities in man are waiting as the tree waits in its seed. மனிதன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா, மனிதனுக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அவனுடைய உறைந்து கிடக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்றேன். வெயிட்டிங் எப்படி வெளிப்படுவதற்கு தருணம் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனா அதை வெளிப்படுத்துவதற்கு மனிதன் வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. அது வேற விஷயம். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ட்ரீ வெயிட்ஸ் இன் இட்ஸ் சீட். ஒரு சிறு விதைக்குள்ள ஒரு மரம் வெளிப்படுவதற்கான நேரத்தை பார்த்து கொண்டு அமைதியாக உள்ளேயே உறைந்திருப்பதை போல மனிதன் உள்ளே ஆற்றல் உறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே போல மரண தேவனை பின்பற்றி நடந்து கொண்டே இருக்கிறாள். வழியிலே பலவிதமான அன்னையர்களை மாதாக்களை காண்கின்றாள். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவம். அப்படி வல்லமை மாதாவை காண்கின்றாள் சாவித்திரி. பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வல்லமை மாதா இது பாத்தீங்கன்னா பிகாஸ் த வாட் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது சாவித்திரி மகா காவியத்திலேயே மிக அருமையான ஒரு பகுதி. நீ இருப்பதாலே மனிதன் நம்பிக்கையும் துணிவும் கொள்கிறான். நீ இருப்பதாலே மனிதர்களின் ஆன்மாக்கள் சொர்க்கம் நோக்கி செல்ல முடிகிறது. யாரு? வல்லமையை பார்த்து சொல்கிறார். பரம்பொருளின் முன்னிலையில் கடவுளர் போல் நடக்க முடிகிறது. நீ மனிதருக்கு திடம் கொடுத்தாய், ஞானம் கொடுக்க முடியவில்லை. ஒரு மாதாவை பார்த்து தைரியமாக சொல்லுகிறாள், நீ என்னென்ன கொடுத்துருக்க, என்னென்ன விஷயங்களை செஞ்சிருக்க இந்த மனித குலத்திற்கு, ஆனா இதெல்லாம் கொடுத்த ஞானத்தை நீ கொடுக்க முடியவில்லை என்று சொல்கிறாள். அடுத்ததாக செல்கின்ற போது ஒளி மாதா எங்கும் இன்பமும் ஒளியும் நிறைந்து கிடக்கின்றன. அந்த ஒளி மாதாவை கண்டு கூறுகிறாள், நீ இருப்பதாலே ஆண்டவனுக்கு அருகில் இழுக்கப்படுகிறது ஆன்மா. நீ இருப்பதாலே வெறுப்புள்ள இடத்திலும் அன்பு வளர்கிறது. இருள் எனும் பள்ளத்திலும் ஞானம் அழிவில்லாமல் நடக்கிறது. இப்படி பலபட வரிசையாக குறிச்சிருக்கிறார். அப்போ இந்த மரண தேவன் மாறி மாறி வாக்குவாதங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கிறப்போ இந்த மரண தேவன் வந்து சொல்லுகிறான், சொல்றதெல்லாம் சரி நான் கேட்டுக்கிறேன், ஆனால் உன்னுடைய நீதான் வந்து உனக்குள்ளே அந்த சக்தியினுடைய ஆற்றல் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க, அதை எனக்கு காட்டு. அதை எனக்கு காட்டி அது உண்மைன்னு சொன்னா நானும் கைதொழுது நீ என்ன கேட்கிறியோ அதை கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. நீதான் அசக்தியானால் அச்சக்தியை எனக்கு காட்டு, நானும் அவளை தொழுகிறேன். அது எப்படி சொல்ற அப்படின்னா, O human claimant to immortality, reveal thy power. Lay here thy spirit's force. Then will I give back to thee Satyavan. அது மட்டும் உண்மையாக இருந்ததுன்னு சொன்னால் சத்தியவானை நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இதை சொன்னோன்னா சாவித்திரி பதில் எதை சொல்லுங்க, அவனை நோக்கி ஒரு பார்வை, திரும்பி அவனை அப்படி பார்க்கிறான். இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம காப்பியங்கள்லயும் சரி புராணங்கள்லயும் சரி. ஒரு இடர்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல கடவுள் முன் தோன்றி இருக்கிறப்போ கடவுள் வந்து அவருடைய மக்களுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு கர்ணன் சாக போற நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு வந்து விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது போல அதை ஞாபகப்படுத்துகின்ற விதமாக மரண தேவன் இதை சொன்னோம்னா மரண தேவனை திரும்பி பார்க்கிறாள். ஒண்ணுமே பேசல, மரண தேவனை ஜஸ்ட் திரும்பி பார்க்கிறாள். அப்ப என்ன நடக்குது அவளுக்குள்ள அப்படின்னா, ஒரு மிக பிரம்மாண்டமான உருமாற்றம் அவளிடம் வந்தது. உள்ளே குடியிருக்கும் தேவதையின் பேரொளி, அழிவற்ற தெய்வத்தின் பேரொளி அவளது சரீர வீட்டில் குடியிருத்தியது. நிரம்பி வழியும் காற்றை ஒளி வழங்கும் கடலாக அது மாற்றியது. A mighty transformation came on her. A halo of the indwelling deity, the immortal's luster that had lit her face and tinted its radiance
in the body's house. டென்ட்ங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்தாரு? பாடிஸ் ஹவுஸ், அந்த வீட்டுக்குள்ள, அந்த அந்த பாடியுடைய வீட்டுக்குள்ள டென்டட், குடியிருக்கக்கூடிய அப்படிங்கிறது. என்னன்னா டெம்பரரியா இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது டென்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. overflowing made the air a luminous sea என்று சொல்கிறார். உடனே மரணதேவனுடைய சரீரம் அங்கிருந்து மறைந்து போகிறது. அந்த காட்சியில் சாவித்திரி தன்னையே காண்கிறாள். இப்பொழுதுக்கு பிறகு மிக பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய அந்த ஒளி வெள்ளத்துல சாவித்திரி தன்னையே அந்த இடத்தில் காண்கின்றாள். புவியின் ஆர்வத்தை நிறைவேற்றுவதற்காக சொர்க்கத்தையே துறந்தவள் அல்லவா அந்த சாவித்திரி. அதனால அந்த இடத்திலே தன்னையே அவள் காண்கிறாள். அடுத்ததாக கடைசியா சாவித்திரி மரணதேவன்கிட்ட சொல்றார், சொல்றதெல்லாம் சரி, ஆனா மரணதேவனே who reasonest, I reason not. உனக்கு ரீசன் கிடையாது, காரண காரியங்கள் கிடையாது. இன்னைக்கு போய் இந்த இடத்துல இந்த உயிரை எடுத்துட்டு வந்தோம் அவ்வளவுதான். உனக்கு அதை பற்றிய காரண காரியங்கள் எனக்கு நான் ரீசன் நாட். ஏன் காரணம் அப்படின்னு சொன்னா, ரீசன் ஸ்கேன்ஸ் அண்ட் பிரேக்ஸ். காரணம் ஒவ்வொருத்தையும் பகுத்தறிவுங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் பிரித்து 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 பார்க்கணும். பட் cannot build. ஆனால் அதாலும் கட்ட முடியாது, ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது. பிரிச்சு 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 தான் பார்த்துக்கிட்டே போக முடியும். ஒரு விஷயத்தை புதிதாக உருவாக்க முடியாது. ஆர் பில்ஸ் இன் வெயின் பிகாஸ் ஷி டவுட்ஸ் அவர் ஒர்க். ஏனென்றால் அவருடைய வேலையில் அதற்கே நம்பிக்கை இல்லாதனம், டவுட்ஸ். ஆனால் நான் அப்படி இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஆம், நான் இங்கு இருக்கிறேன். ஐ லவ், நான் அன்பு செய்கிறேன். ஐ சி, நான் பார்க்கிறேன். ஐ ஆக்ட், செயல்படுகிறேன். ஐ வில். சத்தியவானை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நிலைமைங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி சாவித்திரி தெளிவாக கூறுகிறார். ஐ ஆம், ஐ லவ், ஐ சி, ஐ ஆக்ட், ஐ வில் சொல்கிறார். இறுதியாக இந்த காப்பியத்தினுடைய முக்கிய செய்தியை 2 லைன்ல, இது எதுக்காக இந்த காப்பியம் ஏற்றப்பட்டது, எதை அடிப்படையாக வைத்து அந்த காப்பியத்தை கொண்டு வருகிறார் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். எப்படி உலகம் முழுவதையும் இயக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்பு. அந்த அன்பின் மேலதான் எல்லாமே தாங்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத அழகாக வர்ணிக்கிறார். இதே போல மரணதேவன்கிட்ட சாவித்திரி சொல்றார், for love is the bright link fixed earth and heaven. Love is the far transcendence angel here. Love is man's lead and absolute. அன்பையே மண்ணையும் விண்ணையும் இணைக்கக்கூடிய கண்ணி. கண்ணின்னு சொல்லி சொன்னா சங்கிலி பிணைப்பு. அன்பே அறிய ஒண்ணாதது, இங்கு அனுப்பிய தேவதை. அதாவது அறிய ஒண்ணாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது அன்பு அனுப்பக்கூடிய ஒரு தேவதையாக இருக்கிறது. மனிதனுக்கு இறைவனும் உள்ள பற்றுரிமை அன்பே. லீன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, ஏற்கனவே ஒரு விஷயம் எதுனா அது மேல தன்னுடைய பற்றை ஏற்படுத்துகிறது தான் லீன் சொல்லக்கூடியது. அது ஏற்கனவே இருக்கக்கூடியது மேல இறைவன் இருக்கக்கூடிய மனிதன் இருக்கான்னா மனிதனுக்கு மேல அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பற்றுரிமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால அன்பே அனைத்திற்கும் மூலதனம் என்பதை அழகாக இந்த பகுதியிலே காட்டியிருக்கின்றார். இன்னும் நம்ம உருவக பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எப்படி சொன்னா ரொம்ப எளிமையா சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பரம்பொருளின் கூறாக மானுடம் பேரொளிமிக்க பரம்பொருளை விட்டு நீங்கி தொலைவில் உள்ள ஒரு துன்பமிக்க புவியில் வசிக்கிறது. ஒரு மானிட பிறவிங்கன்னா பரம்பொருளுடைய கூறு தான். ஆனா அந்த பரம்பொருளை விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் வசித்துக் கொண்டிருக்கிறது. இது நிறைவு வாழ்வு இந்த மாடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்னொரு உயிருடன் இணைவதுங்கிறது அத்தியாவசியமானது, இன்றியமையாதது. அப்படி இன்னொரு உயிருடன் இணைவதற்கு முன்பாக பலவிதமான தடைகள் ஏற்படுகின்றன. இவற்றையெல்லாம் தன்னுடைய அன்பின் ஆற்றலால் எப்படி நிறைவேற்றுகிறது அப்படிங்கிறது தான் உலகியல் பார்வை. அதை போலவே ஆன்மீக நிலையிலும் பரம்பொருளின் கூறாகிய ஆன்மா தன்னை உணர்ந்து பரமாத்மாவுடன் இரண்டர கலக்கும் வரை பலவிதமான தடைகள் ஏற்படுகின்றன. முதல்ல இந்த ஆன்மா தன்னை உணர வேண்டும், தன்னுள்ளே நோக்க வேண்டும், தன்னுள்ளே இருக்கக்கூடிய இறையை தேட வேண்டும், இறை அனுபூதியை பெற வேண்டும். அதன் மூலமாக
பரமாத்மாவுடன் இரண்டரை கலக்க வேண்டும். எப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு அந்த ஆஸ்பிரேஷன் மூலமாக இறைத்தன்மையை அடைவதற்கு அவா உருவதன் மூலமாக அப்படி பண்ணா இறைத்தன்மை இறங்கி வரும். அப்படி அதோட இரண்டரை கலக்கும் வரை இதற்கு மிகுந்த தடைகள் நிறைய ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். இவற்றை கடந்ததும் அவனால் அனுபவ நிலை அடைய முடிகிறது. இந்த பிணைப்பைத்தான் குறியீடாக சாவித்திரியின் மூலம் ஸ்ரீ அரவிந்தர் காட்டியிருக்கின்றார். இறுதியாக சொல்ல போனால், கடவுளல் விழித்தழா காரில் போழ்ந்ததுன்னு சொல்லி இட் வாஸ் த அவர் பிஃபோர் த காட்ஸ் அவேக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சவர் முடிக்கிறப்போ, அண்ட் இன் ஹர் பூசம் நர்ஸ்ட் எ கிரேட்டர் டான், இது ஒரு நம்பிக்கையோட முடிக்கிறார். டான்னு சொல்லியிருக்கலாம். கிரேட்டர் டான் ஏன் சொல்றாருன்னா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டான், அந்த விடியெல்லாம் எப்படி இருந்தோம் அதை விட தேர்ந்த, அதை விட மிக பெரிதான, அதிக நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வைகரை அதை நோக்கி போகின்றது. அப்படிங்கிறதுனால கிரேட்டர் டான் அப்படிங்கிற ஒரு எதிர்காலம் பற்றிய ஒரு நம்பிக்கை எப்பொழுதுமே ஒரு காப்பியத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு கவி கடந்த காலத்தில் நடந்தது, நிகழ்காலத்தில் கிடந்தது, எதிர்காலம் பற்றி நினைப்பது, இது எல்லாவற்றையும் காவியத்தில் கொண்டு வந்து அமைத்தது தான். அப்பதான் ஒரு காவியம் பூர்த்தியாகும். அப்போ இந்த காவியத்திலும் அதே போல எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையை ஆழமாக மனித மனங்களிலே விதித்து சென்றிருக்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். ஸ்ரீ அரவிந்தர் யோகா சாதனையிலே பலவிதமான அற்புத காட்சிகளை கண்டவர். மேம்போக்காக பார்த்தால் சத்யவான் சாவித்திரி ஒரு கதையாக இருக்கும். அந்த வரிகளை படித்து அதன் உள்ளே உள்ள மறைப்பொருளை காணப்படும் எடுத்தோன்னா அந்த மறைப்பொருள் நமக்கு காண கிடைக்காது. திரும்ப திரும்ப படிக்கின்றது மூலமாக நம்முடைய உள்நோக்கிய ஆன்மீக பயணம் தொடர்ந்து முன்னேறும். அதன் மூலமாக மறைப்பொருள் என்ன என்பது நமக்கு எளிதாக புலப்படாது. நம்முடைய அன்றாட வாழ்விலே பயம், சஞ்சலம், பேராசை, கோபம் இதெல்லாம் ஒன்றொன்றாக நீங்குவதை நாம் காணலாம். அறியாமை எல்லைகள் சரிந்து போகும். ஆன்மாக்கள் மேலும் மேலும் ஒளியில் நுழையும். மறைந்துள்ள இறைவனை வெளிப்படுத்த இயற்கை வாழும். மானிட வாழ்வை ஆன்மா ஏற்று நடத்தும். இப்புவி வாழ்வு தெய்வீக வாழ்வாகும். அரவிந்தருடைய வார்த்தைகள்லயே சொல்றாங்க. இந்த மாதிரி ஸ்ரீ அரவிந்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் எதனால வரும், எப்படி வரும் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம சொல்ல புரியக்கூடிய அளவு சொல்ல போனா, சாவித்திரி காவியத்தை நாம் படித்துக் கொண்டே அழுதும் இருந்தோம் என்று சொன்னாலே இதெல்லாம் அவங்க காண கிடைக்கும். அறியாமை எல்லைகள் சரிந்து போகும். ஆன்மாக்கள் மேன்மேலும் ஒளியில் நுழையும். இது எல்லாமே வந்து நடந்துடும் அப்படிங்கிறதான் வந்து நேரங்களில் வந்து சொல்றாரு. அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம். ஒரு கடவுளை பத்தி சொல்றோம் அப்படின்னு சொன்னா என்ன, முதல்ல வந்து நமக்கு ஒரு மீடியேட்டர் குரு. இந்த குருவின் மூலமாகத்தான் கடவுளை, அதற்கு கடவுளை அடைவதற்கு இந்த குரு எப்படிப்பட்ட குரு என்று தேடி கண்டுபிடித்து அலைந்து பிடிக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா நமக்கு இப்படி தேடியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அலையாதபடிக்கு ஸ்ரீ அரவிந்தர் அன்னை நமக்கு குருவாக நம் கண் முன்னேயே பிரத்யட்சமாக காட்சியளிக்கிறார்கள். அந்த குருவின் பாதார விந்தங்களை பற்றி இருப்பது மட்டும்தான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரே வேலை. அப்போ திருமந்திரத்தில் சொல்றார், தெளிவு குருவின் திருமேனி காண்டம், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குரு உரு சிந்தித்தல்ல குருவுடைய உருவத்தை பற்றி மட்டும் இல்ல, குரு என்ன சொல்லியிருக்காரு இதையெல்லாம் சிந்தித்தோம் என்று சொன்னாலே நாம் தெளிவு பெற்றுள்ளோம். குருவினுடைய திருமேனியை தரிசனம் செய்தல், அவருடைய நாமத்தை கூறுவது, அவருடைய வார்த்தையை கேட்பது, அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் முக்கியம். அதான் அவருடைய என்ன சொல்லியிருக்கிறோ அதை பற்றி மேலும் மேலும் சிந்தித்து அந்த வழியில் நடப்பது அப்படிங்கிறதா குருவுக்கு நாம் செலுத்தக்கூடியது. அதான் கந்தரவனிலே கூட நான் சொன்னா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி முருகனை வந்து நீ டைரக்டா வந்து கடவுள் நம்மகிட்ட அப்படியே அதுக்கு வந்து
குருவாக வந்து உங்களுடைய அருளை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். அந்த அளவில் குருவை பற்றி நம்முடைய ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு எல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர். அந்த குருவுக்கு உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோம், உன் அடியார் தாழ் பழிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். இந்த வரிகளை ஸ்ரீ அரவிந்தரை எண்ணி சொல்லி முடிக்கின்றோம். ஸ்ரீ அதே நேரத்தில் இந்த காரைக்குடி ஸ்ரீ அரவிந்து மீராமந்திரை பற்றி சொல்லுகின்ற போது அன்னையின் பணி என்பது யாது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உண்மையிலேயே இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பணி அன்னையின் பணி என்பது அந்த பணியை செய்வது அவர் மட்டுமே. அன்னையுடைய பணி இப்ப முருகப்பா செய்யறாருன்னா முருகப்பா செய்யல, அன்னை செய்கிறார். அவர் மட்டுமே அவருடைய பணியை செய்ய முடியும். இது வந்து ஏற்கனவே அன்னை ஒரு தடவை சொன்னதை போல இது வந்து ஒர்க் ஃபார் காட், இது இட் இஸ் ஒர்க் ஆஃப் காட். இது வந்து கடவுளினுடைய வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஸ்ரீ அரவிந்தர் சொல்லுவார், ஒரு நேரம் வரும், அப்பொழுது நீ தெய்வீக அன்னையின் கருவி என்பதை உணர்வாய். அப்படி ஒரு நேரத்தில் இந்த பகுதியில ஒரு நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு தனி மனிதனாக நான் போட்சிக்காக சொல்ல, ஏன்னா இது வந்து எப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னா இது அன்னைக்கு எதிராக போய்விடும். ஒரு நிறுவனம் செய்யக்கூடிய வேலையை அன்னையினுடைய கருவியாக இருந்து தான் தெய்வ அன்னையின் கருவி என்பதை உணர்ந்து முருகப்பா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், கடந்த 54வது வாரமாக ஸ்ரீ அன்னை அரவிந்தருடைய புகழினை எந்தெந்த வழியிலே பரப்ப முடியுமோ, அதான் சொன்ன அட்வைசரிஸ் கன்வெர்டட் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படி இந்த கூகுள் மீட் மூலமாக அன்னை அன்பர்கள் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் கொண்டு சென்று பரப்பிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அரவிந்த அன்னை மீராமந்திர் காரைக்குடிக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். மேலும் மேலும் இந்த பணி தொடர வேண்டும். ஸ்ரீ அன்னை அரவிந்தனுடைய புகழ் ஒளி எங்கும் பரவ வேண்டும். அவருடைய கருத்துக்கள் வளர்வதற்கு, பரவுவதற்கு நாம் அனைவரும் துணை வைப்போம். ஸ்ரீ அன்னை.